ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் ஆல்ஃபபெட் கீச்செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஹார்ட் ஷேப் கீச்செயின் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி 4 நேம்ஸ் எழுதி ஒரு கீச்செயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸ் இருக்குது. இது 2 இன்ச் மோல்டு. இதை விட கொஞ்சம் பெரிய ஹார்ட்டில் நம்ம கீச்செயின் பண்ணாதான் கஸ்டமர் கேட்டால் 4 நேம்ஸுமே அதில் எழுத முடியும். அதனால இதை விட கொஞ்சம் பெரிய ஹார்ட் இருக்க மாதிரியான மோல்டு எடுத்துக்குவோம். இந்த ஹார்ட்டில் 3 இன்ச் அளவுக்கு நம்ம கீச்செயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த குட்டி குட்டி ஹார்ட்டில் எல்லாம் நெக்லஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி சார்ம்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டட்டு கூட இதில் பண்ணிக்கலாம். இல்லைனா குட்டியாக கீச்செயின் கூட இதில் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பெரிய ஹார்ட் உள்ள பல்ஜாக இருக்க மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். இதுலேயும் நம்ம செயின்ஸ்க்கு பெரிய டாலர் டிசைன் கொடுக்குற மாதிரி பண்ணலாம். இல்லைனா இதில் கீச்செயின் கூட மேக் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இந்த ஒரே மோல்ட்லேயே கிடைக்கும். இந்த மோல்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கீச்செயின் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கீச்செயின் பிளாக் கலரில் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இந்த பிளாக் கலர் இருக்க மைக்கா செட் காம்போவை எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா பிக்மெண்ட்ஸ் நிறையா வாங்க தேவையில்லை. மைக்கா காம்போ செட் வாங்கினாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஒவ்வொரு கலராக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பிக்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த மைக்கா கலர் காம்போ செட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் கலர் மைக்கா பவுடர் பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஷைனியாக இருக்கும். இதை நம்ம ரெசினில் மிக்ஸ் பண்ணி மோல்டில் இப்போ போட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு லேயரை ரொம்ப திக்காக ஊற்றிடாமல் கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நேம் எழுதிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் லேயரே திக்காக கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கோட்டிங் கொடுக்கும்போது இந்த கீச்செயின் ரொம்ப பெருசாக வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் குட்டி குட்டி பபிள்ஸ் இருக்கிறதுனால இந்த பபிள் ஸ்ப்ரே நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். 1 மினிட்ல இந்த பபிள்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் கிளிட்டர் கோல்டு ஃப்ளேக்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில் கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த கோல்டு கலர் ஃப்ளேக் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் இது நான் அமேசானில் வாங்கினேன். எனக்கு அவ்வளோவா யூஸ் ஆகலைன்னு சொல்லியிருந்தேன். இந்த கீச்செயினுக்கு நான் இந்த பாக்ஸில் உள்ள கோல்டு ஃப்ளேக்ஸ் எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கோல்டு ஃப்ளேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு 3 or 4 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன பாக்ஸாக இருக்குது. அந்த ஃப்ளேக்ஸோட அளவுமே ரொம்ப கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க. கிளிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எந்த டைமில் ஆட் பண்ணியிருக்கேன்னா இந்த ரெசின் ஃபுல்லாக க்யூர் ஆகாமல் லைட்டாக ஸ்டிக்கியான ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நான் இந்த கோல்டு ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடது ஃபாஸ்ட் க்யூரிங் ரெசின். ஒரு 4 hour கேப்லையே என்னோட ரெசின் க்யூர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ஸ்டிக்கியாக மேலே இருந்துச்சு. இந்த டைமில் தான் நான் வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்லேயே இதில் கோல்டு ஃப்ளேக்கை ஆட் பண்ணி நீங்கள் போர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வெளியே தெரியாது. அந்த ரெசினோடையே உள்ளே கலந்துரும். அதனால இந்த ஸ்டேஜில் நீங்கள் கோல்டு ஃப்ளேக்கை கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நேரம் எடுத்து க்யூர் ஆகிற ரெசினாக இருந்துச்சுன்னா ஒரு 9 to 10 hour கேப்பில் நீங்கள் மேலே இந்த கோல்டு ஃப்ளேக்கை கொடுக்கலாம். லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கும். அது நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபைனல் கோட்டிங் கொடுக்கலாம். இந்த டைமில் உங்ககிட்ட கஸ்டமர் நேம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மார்க்கர் பெனில் எழுதுறீங்கன்னா நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எழுதலாம். அதுக்கு ஒரு 12 hourக்கு மேலவே உங்களுக்கு டைம் எடுக்கும். இந்த மார்க்கர் பென் சில்வர், பிளாக் அண்ட் கோல்டு கலரில் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் கோட்டிங் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஃபைனல் கோட்டிங் கொடுக்கும்போது நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி கிளியர் ரெசின் தான் கொடுக்கணும். இப்போ நான் கிளியர் ரெசின் கொடுத்தேன். அது க்யூரும் ஆயிடுச்சு. அந்த கீச்சனோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு இந்த மோல்டுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். கிளாஸியாக ஷைனிங் லுக்கில் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட கோல்டு கலர் மார்க்கர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக காட்டும். இதுக்கப்புறமா இதில் ரிங் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கீச்செயின் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த கீச்செயின் கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பர்சனலாக எனக்கும் பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். ஒரு பெர்ஃபெக்டான கீச்செயின் பண்ணியாச்சுன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்ட்டுக்காக அவங்க எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு சூப்பர்னு ஒரே ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க இன்னும் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் இதை விட பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யாருக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த பிளாக் கலர் கீச்செயின் நம்மக்கிட்ட அஃபோர்டபுள் ப்ரைஸில் எந்த கலரில் நீங்கள் என்ன டிசைனில் கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டு இருக்கோம். அண்ட் பிளாக் லவர்ஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்ன மாதிரி எவ்வளோ பிளாக் லவர்ஸ் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிடுங்க.